இங்கே பாருங்கள் தம்பியை பாருங்கள். உதயண்ணா தம்பின்னு சொல்கிற தம்பியை வந்து உதயண்ணா தம்பி நீ சொல்கிறியாடான்னு சொல்லி ஒரு அடிச்சிருக்காங்க. என்னடா ஆயிடுச்சு? போயிட்டு ராப்பிடல வந்தேன். ஆஃபீஸ் வர நைட்டு திரும்ப வந்தேன். அங்கே யாரும் தெரியல. கழுப்பு ஒரு காரில் உட்காந்துருந்தாங்க. வேறு காரில் வெல்கம் பண்ணிக்கிறாங்க. நிறைய நடந்து வந்தேன். தம்பி இங்கே வாங்க, சூப்பராக பேசுனீங்கப்பான்னு சொல்லி கை கொடுத்து சொன்னாங்க. கை கொடுத்து நல்லா பேசினாங்க. அப்புறம் இல்லை அந்த கருப்பாக டிசைடு இவன் தானே பேசினது, அவனுங்களே ஆச்சு ஓட விட்டு இவன் அப்படி சொன்னாங்க. நல்லா பேசுறப்போ திடீர்னு கார்ல இருந்து புல் சைடு அப்படின்னு இன்னொரு கத்திலாம் வேணாண்டா அப்படின்னாரு. அவங்க கத்தி எடுத்து ஒருத்தர் உள்ள போறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து 100 கலைச்சு அவன் என்னை தொத்திரே வந்தாங்க. வாங்க நானும் போயிட்டே இருந்தேன். என்னால முடியல. நான் சொல்றேன் இம்ரான் நான் ஆஃபீஸ் என்ன விட்டு இல்லை, நான் வீட்டுக்கு ஓடுங்க. ஓ அவன் கூட தான் இருக்கியா? அவனே அடிச்சு விடதான் இருந்தோம். இரு அவனுக்கு முன்னாடி கையை வெட்டி அனுப்பிச்சு விடுறான் அவனுக்கு அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் சத்யநாத் கால் பண்ண பயந்துட்டு சத்யநாத் வந்து கூட போலீஸ் கூட அவங்களே இங்கே வா அப்படின்னு சொன்ன கால் பண்ணி போலீஸ் முன்னாடியே வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் கேமரா இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்றாங்க. குடிச்சிட்டு அவங்க போதைக்கு நான் ஊருக்காக இருக்கிறேன். இது நீ பயப்படாத, பயப்படாதீங்க. நான் இருக்கல, நான் கூட்டு போறேன். ஈஸி நார்மலாடா, நீ பயப்படாதடா. இல்ல நான் இப்போ தெருவில் போறேன். நான் வந்து கட்சி மாதிரி இருக்குன்னு இருக்கு. நான் பேச்சு வாங்கின மாட்டேன். நான் யாரை பத்தி நான் தப்பா பேசியிருக்கேன்? அவங்க போதைக்கு நான் ஊருக்காக வாங்க மாட்டேன்.